வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு தூது. அருந்தமிழ் மூதாட்டி அவ்வை அண்டிய பேருக்கு அருள் வழங்கியவள். நம்பினோரை காக்க பின்னடையாதவள் அவ்வை அட்டசித்தி பெற்ற அம்மை. குருவாகவும் திகழ்ந்தவள். பாரி மகளிருக்கு ஞானம் புகட்டியவள். பாரியின் மறைவிற்கு பின் பாரி மகளில் 2 பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்து கொண்டாள். சில காலம் அவர்களுடைய தங்கி கவனித்து வந்தாள். பாரி மகளிர் காதலில் விழுந்தனர். தங்களை போன்ற சிற்றரசனையே நேசித்தனர். இதை அவ்வை பிராட்டியிடம் சொன்னார்கள். அவ்வைக்கு மகிழ்வே. ஆனால் சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களுக்கும் பாரி மகளிர் மீது ஆசை. இதை மூவர் அறிவர். மூவரும் தங்களுக்குள் ஒருமித்து பாரின் மகளிரை தூக்கி வந்து யாரை அவள் ஒத்துக்கொள்கிறாரோ அவர்கள் திருமணம் பண்ணட்டும், மற்றோர் உதவுவோம் என்ற நிலையில் மூவரும் படைசூழ வந்தனர். பாரி மகளிருக்கு செய்தி வந்தது. அவ்வை பிராட்டி அவர்களை கலங்காமல் இருக்க சொல்லி அவர்கள் விரும்பியவரோடு திருமணம் நடத்த முயற்சி மேற்கொண்டாள். மணமகன் மணமகள் மணமேடையில் இருக்க தாலி கட்டும் நேரம் மூவேந்தர் புடைசூழ நெருங்கிவிட்ட செய்தி எட்டியதும் அவ்வை மணமக்களை வாழ்த்திவிட்டு திருமண நிகழ்வு தொடரட்டும் என்று கூறிவிட்டு மூவேந்தர் படையை பார்க்க நகர்ந்தாள். அவ்வை மூதாட்டி முத்தமிழ் செல்வி தூது வருவதை கேள்வியுற்ற மூவேந்தர்களும் வணங்கினர். மேலும் அவ்வையின் தூதை தாங்கள் விரும்பவில்லை என்றனர். தங்கள் ஆசையை நிறைவேற்ற அவ்வை தடையாக இருக்கக்கூடாது என்று கூறினர். அவ்வை மறுத்தாள். பெண்ணின் விருப்பத்திற்கு மாறுதலாக மன்னர்களே நடப்பது தவறு. அதுவும் முத்தமிழ் வேந்தர்கள் இந்த குடிகெடுக்கும் நிகழ்வில் இறங்கக்கூடாது என்றால். மூவருக்கும் கோபம் மூண்டது. போரை மூண்டது போல் படையை ஏவினர். அவ்வையை ஒதுங்க கூறினர். அவ்வை சிரித்தாள். இந்த மூதாட்டியோடு மோத மூவேந்தர் படையோ முடிந்தால் தாண்டட்டும் என் எல்லை என்று மண்ணை கூர்ந்து பார்த்தாள். மண்ணில் நீண்ட கோடு விழுந்தது. மன்னர்களை பார்த்து, பெண்ணுக்காக படையை பலி கொடுக்க போகிறீர்களோ என்றாள். வயது ஏறினாலும் வாய் கொழுப்பு அடங்கவில்லை என்றான் பாண்டியன். பாண்டியா, பெண்ணுக்கு கொஞ்சம் வாய் அதிகம்தான், அதனால் தானே மதுரையே எரிந்தது என்றதும் பாண்டியன் ஆவேசத்தோடு, நீ என்ன கண்ணகியா என்றான். ஆம், நான் கண்ணகிதான், அகக்கண் பெற்றவள். என் நாவு சொன்னது பலிக்கும் என்றதும் சிரித்தபடி, சொல், உன் ஓட்டை வாயை வைத்து என்ன கோட்டை கட்டப் போகிறாய் என்று பார்க்கிறேன் என்றான். காலடி நிலைமை கை கொடுக்காதே உனக்கு என்று அவ்வை சொன்னதும் பாண்டியன் குதிரை மீது இருந்தான். அவன் இருந்த குதிரை பக்கத்தில் நின்ற யானைகள், சேவகர்கள் என்று அனைவரையும் சார்ந்த அத்தனை பேரும் அப்படியே கீழே நிலம் பிளக்க உள்ளே புதைந்தனர். சேரனும் சோழனும் பயந்தனர். தாயே, மன்னித்து விடு, உன் அருமை தெரியாமல் மோதிவிட்டோம் என்று அவசர அவசரமாக பின்வாங்கினர். பிளந்த நிலம் விருந்தபடியே சென்றது. மாட்டினோர் புதைந்தனர், தப்பி ஓடியோர் பிழைத்தனர். அவ்வை நிலத்தை பார்த்து, பிளந்த வாயை மூடு என்றாள். மண் நிரம்பி சமதளம் தெரிந்தது. புதைந்தவர் புதைந்தவரே. அவ்வை திருமண கூடத்திற்கு வந்தாள். திருமணம் நடந்து முடிந்தது. மணமக்கள் அவ்வை காலில் விழுந்து வணங்கினர். முப்படையும் தாண்டி தனியாய் நிற்க வல்லது சித்தர்கள் ஆற்றல். குரு தங்கள் சீடர்களை காக்க நினைத்தால் மண்ணையும் பிளந்து காப்பார்கள். அவ்வை தூது தன் சீடர்களுக்கு எனும்போது அரசனை கூட அண்ட விடவில்லை. குரு இருக்க பயமேன் நம்பியவர்களுக்கு. வாழ்வோம் வாழ்விப்போம்.